அம்பேத்கர் பிறந்த நாள், பெரியார் பிறந்த நாள் மற்றும் நாட்டுக்காக உழைத்த தலைவர்களுக்கெல்லாம் ஒண்ணு சிங்கிளா போய் மாலை போடுவாரு. அப்படி இல்லைன்னா வீட்லயே படத்தை வச்சு தனியா நின்று மாலை போடுவாரு. எப்பதான் இவர் வீட்டை விட்டு வெளியே வருவாரு, எப்படி இவர் மக்கள் பிரச்சனையை தெரிஞ்சுக்குவாரு என்று பல்வேறு பத்திரிகையாளர்கள், கட்சிக்காரங்க, அரசியல் கட்சி தலைவர்கள், சோசியல் மீடியாக்கள்லாம் நம்மை போன்றவர்கள்லாம் கண்டனம் தெரிவிச்சு இவர் மக்கள் பிரச்சனையை பத்தி பேசணும்னா வெளியில தான் பேசணும்னு சொல்லி பல்வேறு கண்டனங்களை தெரிவித்தோம். அதுக்கப்புறம் பரந்தூருக்கு விமானம் கட்டுறது, அந்த விமான நிலையம் அமைக்கிறது சம்பந்தமா அங்க போய் ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு வந்தாரு. அப்புறம் இது வரைக்கும் அவர் மக்களை சந்திக்க களத்துல வந்ததே இல்லை. முதலாக இன்னைக்கு சென்னையில மெரினா கடற்கரையில லாக்அப் டெத்தை கண்டிச்சு போராட்டம் இருந்திருக்காரு. அதுவும் இந்த போராட்டம் எந்த அளவுக்கு பெரிய ஆர்ப்பாட்டமா நடக்கணும்னு நம்மெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த போராட்டம் எப்படி நடந்தது என்று குறித்து தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். அதாவது இந்த லாக்அப் டெத் குறித்து கண்டன போராட்டத்துல அவர் என்ன பேசினாரு என்று பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த போராட்டத்துல பொது சொத்துக்களுக்கு அந்த கட்சியோட நிர்வாகிகள் என்ன மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்திடுறாங்க என்று சொல்லி அதை காட்டுறேன். அதை பாருங்க. அந்த சென்ட்ரல் மீடியன்ல அழகுபடுத்துறதுக்காக செடிகள், பேரிகார்டு இதெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. அந்த அலங்கார செடிகள் எல்லாம் நாசப்படுத்திட்டாங்க. அதே மாதிரி அந்த செடிகளை பாதுகாக்க அந்த கம்பி எல்லாம் சென்ட்ரல் மீடியன்ல கட்டுவாங்க இல்லையா, அந்த கம்பி எல்லாம் உடைச்சி நெளிஞ்சு எல்லாம் தூளா எல்லாம் உடைச்சி நொறுக்கிட்டாங்க. இந்த மாதிரியெல்லாம் தான் அந்த போராட்டத்துல நடந்திருக்கு. இது வரைக்கும் இப்படி ஒரு போராட்டத்தை எந்த கட்சிகளும் இது வரைக்கும் நம்ம தமிழக வரலாற்றுல நடத்தினதில்லை. முதல்ல நடத்தின இந்த கட்சி தமிழக வெற்றி கழகம் தான். அதனால அந்த கட்சி எப்பயுமே ஸ்பெஷல். பொது சொத்துக்கு நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்காங்க. பாத்தீங்களா எவ்வளவு தூரம் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்காங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் சோசியல் மீடியாவுல போய் பாருங்க. அங்க மக்கள் போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக அந்த காணொலியும் இருக்கும். மக்கள் ஒருத்தர் போயிட்டு இருப்பாரு. இப்ப எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் போக்குவரத்தை தடை பண்ணி எதுக்கு இப்படி ஒரு போராட்டம் நடத்துறீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப இவர் உங்களுக்காக தானே போராட்டம் நடத்துறோம் என்று சொல்லி கேட்பார். இந்த தாவக நிர்வாகிகள் சொல்லுவாங்க. அப்ப எங்களுக்காக நாங்களும் அவங்கள கேட்டோம் போராட்டம் அப்படின்னு அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் சொல்லுவாங்க. போயா நீ வேலை பார்த்துட்டு அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவர் மரியாதை இல்லாம பேசக்கூடிய அந்த காணொலியும் சோசியல் மீடியாவில் இருக்கு. அதையும் போய் தெளிவி பாருங்க. இந்த எதுக்காக இதை பத்திலாம் நம்ம இப்ப சொல்றோம்னா, அந்த போராட்டத்துல கண்டனம் தெரிவிச்சு பேசினார் இல்லையா தாவேகா தலைவர் விஜய், லாக்அப் டெத்தே இனிமேல் நடக்கக்கூடாது என்று, சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அரசாங்கத்தை கண்டனம் தெரிவிச்சு பேசின அந்த விஜய் நடிகர், தாவேகாவோட தலைவர், தன்னுடைய கட்சி நிர்வாகிகளை, ரசிகர்களை கட்டுப்படுத்த முடியாதவரு. நாங்க ஆட்சிக்கு வந்தா எப்படி நாங்க பண்ணுவோம் பார் என்று சொல்றவரு. இவர் ஆட்சிக்கு வந்தாக்க மட்டும் என்னத்தை கிழிச்சிட முடியும்? பரந்தூருக்கு இங்க இருந்து ஒரு முறை போனாரு. அந்த காணொலியில கூட நான் பண்ணிருக்கேன் பாருங்க. அணில்கள் மாதிரி இந்த அணில் குஞ்சுகள்லாம் தாவி தாவி அவர் வண்டியில ஏறுவார். ஏறி அவருக்கே பாதுகாப்பு இல்லாத அச்சுறுத்தல் நடக்கும். அப்படி ஒரு நிலைமையெல்லாம் நாம பார்த்தோம். ஏன்னா அவருக்கு அந்த கட்சி நிர்வாகிகள் கட்டுப்படுறதில்லை என்பதை பல நேரத்துல நாம பார்த்திருக்கோம். அதே போல இந்த ஜனநாயகம் ஷூட்டிங்காக மதுரைக்கு போனாரு. அப்போ மதுரை ஏர்போர்ட்ல அவர் பின்னாடி, காருக்கு பின்னாடி நான் ஷூட்டிங்க்கு போறேன், அவரே ரிப்போர்ட்டர் முதல்ல ரிப்போர்ட்டரை சந்திச்சது அதுக்காக தான் அவர் சந்திச்சாரு. ரிப்போர்ட்டரை சந்திச்சு நான் ஷூட்டிங்க்கு போறேன், யாரும் என் கார் பின்னாடி வராதிங்க, என் வேலையை நான் பார்க்க போறேன், உங்க வேலையை நீங்க பார்க்க போங்க என்று சொல்லி அவருடைய நிர்வாகிகளுக்கும் ரசிகர்களுக்கும் அறிவுரை சொன்னாரு. அப்பயும் அவங்க கேட்கல. அப்படி ஒரு அறிக்கை கொடுத்தும் பின்னாடியே போய் அவருக்கு பாதுகாப்பற்ற சூழலை ஏற்படுத்தினாங்க. ரெண்டாவது, ரசிகர் ஒருத்தர் அவரை
பார்க்க போனாரு. அந்த ரசிகர், அதாவது துண்டு கொடுக்க போனாரு, சால்வை கொடுத்து வரவேற்க போனவரை, அந்த ரசிகரா அவருடைய பாதுகாவலரே வந்து துப்பாக்கியை நெத்தியில வச்சத, அதாவது 2ஆம் ஆண்டு கட்சி துவக்க விழாவின் போது பவுன்சர்களால நிருபர்கள் பாதிக்கப்பட்டாங்க. அடிச்சு அந்த நிருபர் என்னுடைய நண்பர் தான், இளங்கோ என்பவர். அந்த நிருபருக்கு வந்து நெஞ்சு வலி ஏற்பட்டு நெஞ்சிலேயே பிடிச்சி புஷ் பண்ணி தள்ளி நெஞ்சு வலி ஏற்பட்டு அவர் அங்கிருந்து 108 ஆம்புலன்ஸ்ல போய் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்தாரு. நாம அந்த வீடியோ கூட பண்ணியிருந்தோம், எப்படி பாதிக்கப்பட்டாங்கன்னு. இந்த மாதிரி இந்த கட்சி தலைவர் தான் சொல்றாரு, ஆளுங்கட்சியில நடக்கிற குறைபாடுகளை சுட்டி காட்டுறாரு. அதாவது ஒரு ஜனநாயகத்துல எதிர்கட்சிகளா இருக்கக்கூடியவங்க ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய குறைகளை சுட்டி காட்டுறத தப்புன்னு நாம எப்போதுமே சொல்ல போறது இல்லை. ஆனா நீங்க இன்னொருத்தரை பத்தி இப்படின்னு விரல் நீட்டும் போது, நாம எப்படின்னு இப்படி நீட்டும் போது 3 கைகள் நம்மளை பார்த்து நீட்டுது இல்லையா? அப்போ நீங்க உங்க கட்சி உங்க நிர்வாகிகளை கட்டுக்குள்ள வைக்க முடியாதவங்க இப்படி ஆட்சிக்கு வந்து உங்களால எப்படி வந்து நிர்வாகம் பண்ண முடியும்? சட்டம் ஒழுங்கா உங்களால பேணி காக்க முடியும்? அதுதான் நம்மளுடைய கேள்வியர். இப்போ இந்த லாக்அப் டெத் கண்டன ஆர்ப்பாட்டம் குறித்து பேசிடுவோமே. ஏறக்குறைய ஒரு கட்சி தலைவர்கள் கலந்துகிட்டாக்க, போராட்டத்துல கலந்துகிட்டாக்க, அங்க வந்து கூட்டம் ரொம்ப அதிகமா நம்ம எதிர்பார்ப்போம். ஒரு கட்சி தலைவருக்கே அப்படின்னும் போது, இவர் வந்து திரைப்பட புகழின் உச்சத்துல இருக்கிற ஒரு ஹீரோ கலந்துக்கும் போது எப்படி 20-30 பேர் கலந்துக்குவாங்க, பெரிய கூட்டம் வரும் என்று பெரிதும் இந்த ஆர்ப்பாட்டத்தை எதிர்பார்த்தது. ஆனா இந்த ஆர்ப்பாட்டத்துல கலந்துகிட்டவங்க ஏறக்குறைய ஒரு 4000-5000 பேர் தான். அவ்வளவுதான், மிக குறைவான சொற்ப நபர்கள் தான் கலந்துக்கிட்டாங்க. கலந்துக்கிட்டவங்களும் உணர்வோட வந்து இந்த லாக்அப் டெத்துன்னா என்ன, அது ஏன் இப்படி நடக்குது, இதை கண்டிக்கணும் என்ற உணர்வோட வந்தாங்களான்னு பார்த்தாக்க, அவரை போய் பார்க்கணும், முண்டி அடிச்சுக்கிட்டு அவர் கூட செல்ஃபி எடுக்கணும், விஜய் கூட செல்ஃபி எடுக்கணும், இந்த மாதிரி இந்த உணர்வோட தான் அவரை எப்படியாவது பார்த்தா போதும் அப்படின்ற உணர்வோட வந்ததன் விளைவு என்ன ஆனதுனாக்க, அங்க வந்து இந்த வெயில் தாங்க முடியாம நெருக்கத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் முட்டிக்கிட்டு நெருக்கத்துல ஏறக்குறைய 24 பேர் என்னமோ மயங்கி விழுந்துட்டாங்க கீழே. அப்போ இப்படி அவங்க வந்து உண்மையிலேயே வந்து போராட்டத்துக்கு வந்திருந்தாங்க, எதுக்காக வந்திருக்கிறோம், என்ன இனிமே இந்த லாக்அப் டெத் நடக்கக்கூடாதுன்ற ஒரு உணர்வோட அந்த நிர்வாகிகள் வந்திருந்தாக்க இவ்வளவு பெரிய அந்த கட்சி நிர்வாகிகளுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய அளவுக்கு இருந்திருக்காது. அவர் கட்சியோட நிர்வாகிகளை கட்டுப்படுத்த முடியாத தாவேகா தலைவர் ஆளுங்கட்சியான திமுகவை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ண வந்துட்டாரு. சரி, அத கூட ஒரு எதிர்கட்சி ஆர்ப்பாட்டம் பண்றது நியாயமானது தான். இனிமே லாக்அப் டெத்தே நடக்க கூடாது என்ற அந்த எண்ணத்துல போராட்டம் பண்றாங்க. அதுவும் கூட நம்ம இனி லாக்அப் டெத்தை ஏற்கிறவங்க சப்போர்ட் பண்றவங்க நம்ம எப்போதுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் அஜித்குமார் மரணம் நடந்தப்பயே இதை கண்டிச்சுதான் நம்ம ஆளுங்கட்சியாக இருந்தாலும் கண்டிச்சுதான் வந்து வீடியோ போட்டிருந்தோம். அதை நீங்க வேணா ஒரு டைம் போய் பார்த்துக்கோங்க. போலீஸை கண்டிச்சிருந்தோம், காவல்துறையை கண்டிச்சு, நிர்வாக குறைபாட்டை கண்டனம் தெரிவிச்சு நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம். நம்ம கண்டிக்கிறது மட்டும் இல்ல, இந்த தப்ப முதல்வரே தப்பு தான், நடக்கக்கூடாது, நடந்துருச்சு, இனிமே இது யாருக்கும் நடக்கவே கூடாது என்று அன்னைக்கு சாத்தான் குளத்துல பெனிக்ஸ் ஜெயராஜ்க்கு என்ன கண்டனம் தெரிவிச்சாரோ அதே கண்டனத்தை தான் எதிர்கட்சி தலைவராக இருந்தப்ப தெரிவிச்ச கண்டனத்தை தான் இப்போ முதல்வரான பிறகும் கண்டனம் தெரிவிச்சுட்டாரு. இப்ப முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ராவா ஒரு வார்த்தை என்ன சொன்னாருன்னா, சாரிமா, மன்னிச்சுக்கோங்க என்று சொன்னாரு. அதையே இவர் என்ன பண்றாருன்னா, சாரி மாடல் ஆட்சி என்று சொல்லி பேசினாரு. சாரி மாடல் ஆட்சி, நீங்க ஏன் இந்த ஒரு அஜித்குமாருக்கு மட்டும் கண்டனம் தெரிவிக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி இன்னும் 23 லாக்அப் டெத் நடந்திருக்குது, அதுக்கெல்லாம் ஏன் சாரி சொல்லல, அதுக்கு நிவாரணம் கொடுங்க என்று சொல்லி அது குறித்து பேசியிருக்காரு. இப்போ அஜித்குமார் வழக்கு எப்படி தெரிஞ்சது நமக்கு எல்லாம்? ஊடகத்தின் மூலமா தான் இந்த மாதிரி அஜித்குமார் டெத்து இந்த மாதிரி ஆயிடுச்சு என்று சொல்லி எல்லா மெயின்ஸ் வீடியோக்களும் அதை பத்தியே பேசினதுனாலதான் நமக்கு தெரிஞ்சது அஜித்குமார் டெத் நடந்தது. அதே மாதிரி தான் பெனிக்ஸ் ஜெயராஜ் அவங்க இறப்பு லாக்அப் டெத் நடந்தப்பையும் ஊடகங்கள் மூலமாகத்தான் தெரிஞ்சது. மற்ற டெத் எல்லாம் ஏன் தெரியல, ஏன் லாக்அப் டெத் எல்லாம் தெரியாம போயிடுச்சு என்று சொல்லி பார்த்தோம்னா, அது ஊடக கவனத்தை
ஈர்க்கல. இவங்களுக்கு விஜய்க்கு மட்டும் எப்படி தெரியும்னா 24 லாக்அப் டெத் என்று சொல்லி சொல்றாருன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இப்படி இந்த ஒரு மரணத்துக்கு மட்டும் நீங்க சாரி சொல்றீங்களே, மத்த மரணத்துக்கு எல்லாம் ஏன் சொல்லல என்று சொல்லி கேக்குறாரு. இது ஏறக்குறைய நியாயமான கோரிக்கை மாதிரிதான் தெரியும். ஆனாலும் இவர் இப்படி ஒரு கேள்வி கேட்கிற விஜய் அஜித்குமார் மரணத்துக்கு மட்டும்தானே போய் பார்த்தாரு. இதுக்கு முன்னாடி நடந்த லாக்அப் டெத் மரணத்துக்கு எதுக்காவது போய் பார்த்தாரா? ஆறுதல் சொன்னாரா? நிவாரணம் வழங்கினாரா? ஏன் சொல்லல? அப்போ உங்களுக்கு ஒரு நியாயம், மத்தவங்களுக்கு ஒரு நியாயமா? இவரே அனிதா மரணத்தின் போது போய் பார்த்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு நிவாரணம் அறிவிச்சுட்டு வந்தாரு. அனிதா மரணத்துக்கு போனவரு நீட்டால இன்னும் பல குழந்தைகள் 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இறந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் போய் ஆறுதல் சொல்லி அவங்களுக்கு எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தாரா? யாருக்காவது பார்த்தாங்களா? போகல. ஏன்? அப்போ இவரால செய்ய முடியாத அரசாங்கம் செய்யல, அதனால நியாயப்படுத்தி பேசுறான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல. இப்போ இந்த 24 அப்படின்னு ஒரு லாக்அப் டெத் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு எதை வச்சு சொல்றாரு அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு வருது இல்லையா? ஏன்னா மீடியாவிலையும் வெளியாகல, எப்படி இவர் கண்டுபிடிச்சாரு அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு வருது. தேசிய மனித உரிமை ஆணையம் எத்தனை லாக்அப் டெத் இது வரைக்கும் நடந்திருக்குது என்று சொல்லி அந்த அறிக்கையை வெளியிட்டு இருக்குது. அந்த அறிக்கை மொத்தம் லாக்அப் டெத் மட்டும் இல்ல, ஜுடிஷியல் டெத் இரண்டும் சேர்த்துதான் வெளியிட்டிருக்கு. மொத்தம் இது வரைக்கும், அதாவது 2018 இருந்து 2023 வரைக்கும் எத்தனை நடந்திருக்குது அப்படின்ற தேசிய மனித உரிமை ஆணையம் வெளியிட்டிருக்காங்க. எத்தனை நடந்திருக்குதுன்னா மொத்தம் குஜராத்ல 81 நடந்திருக்குது, மகாராஷ்டிராவில 80 நடந்திருக்குது, மத்திய பிரதேசத்துல 50 நடந்திருக்கு, பீகார்ல 47 நடந்திருக்குது, மத்திய பிரதேசத்துல 41 நடந்திருக்குது, மேற்கு வங்கத்துல 40 நடந்திருக்கு. ஏன்னா மொத்தம் 6 மாநிலங்கள் இந்தியாவிலேயே முதன்மையான இடத்துல இருக்கு. தென்னிந்தியாவில தமிழ்நாடு 7வது இடத்துல இருக்கு. இத அறிவிச்சது தேசிய மனித உரிமை ஆணையம். அதாவது லாக்அப் டெத்து ஜுடிஷியல் டெத்து ரெண்டையும் சேர்த்து அறிவிச்சிருக்கு. தமிழ்நாடு முதன்மையானதாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா இவர் 24 அப்படின்னு ஒரு நம்பரை சொல்றவரு நியாயமா சொல்லணும் இல்ல, உண்மையா நேர்மையானதை எடுத்து வெளியிடணும் இல்ல. அதுலயும் ஏன் போய் கலந்து இவர் முதல்ல போராட்டத்துக்கு வரவரு உண்மையை பேசி இல்ல அவர் போராட்டம் பண்ணணும். அதை விட்டுட்டு ஒன் சைடா ஏன் பேசுறாரு? எதுக்காக திமுக அரசாங்கம் மட்டும்தான் தப்பு பண்ணுது, இங்க மட்டும்தான் குற்றம் நடக்குது, லாக்அப் டெத் நடக்குது என்பது போல மாய தோற்றத்தை உருவாக்குறாரு. அதுக்காக நான் இது சரி அப்படின்னு எல்லாம் பேச வரல. லாக்அப் டெத் தப்பு தான், அது எங்கேயுமே நடக்க கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வாதம். ஆனாலும் யாரும் இது வேணும்னே லாக்அப் டெத் பண்ணணும் அப்படின்னு பண்ணக்கூடிய அரசாங்கம் இது இல்லை. ஏன்னா இது சமூக நீதிக்காக மனித உரிமைக்காக முன்னிலைப்படுத்தி நடத்தக்கூடிய அரசாங்கம். அப்படி இருக்கும்போது அங்க இருக்கிற எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணித்தான் ஆகணும். ஆனாலும் அதை ஏன் தப்பா நம்பர் சொல்லி பொய்யான புள்ளி விவரங்களை சொல்லி பேசுறாங்க அப்படிங்கிறது தான். தென்னிந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முதன்மையா இருக்குதுன்னு போது 2018 இருந்து அந்த புள்ளி விவரங்கள் இருக்கு. 2018 இருந்து 2023 வரைக்கும் இருக்கு. அப்போ 2018 to 19 11 டெத்து, 2019 to 20 12 டெத்து, 2020 to 21 2 டெத்து. இது வரைக்கும் அதிமுக ஆட்சி. அடுத்தது 2021 to 22 4 டெத்து. இதுதான் திமுக ஆட்சி. 2022 to 23 7 டெத்து. இதுவும் திமுக ஆட்சி. மொத்தம் அப்ப 7 4 11 லாக்அப் டெத்து திமுக ஆட்சி காலத்துல நடந்தது மட்டும் எத்தனை? 11. அவரு விஜய் எத்தனை சொல்றாரு? 24 சொல்றாரு. அவரும் இந்த தேசிய மனித உரிமை ஆணையம் எடுத்த ரிப்போர்ட் வச்சுதான் சொல்லியிருப்பாரு. வேணும்னா நீங்களும் யார் வேணாலும் போய் கூகுள்ல போய் சர்ச் பண்ணி தேசிய மனித உரிமை ஆணையம் கொடுத்த லாக்அப் டெத்து எத்தனைன்னு நீங்களே ஆய்வு பண்ணி பாருங்க. நான் இப்ப சொன்ன புள்ளி விவரத்துல ஏதாவது மாற்றம் இருந்தா போன் பண்ணி கேளுங்க. இப்போ திமுக ஆட்சியில நடந்த லாக்அப் டெத்து மொத்தம் 11 தான். அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி 24ன்னு சொல்லலாம்? இப்போ அவங்களே ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, மத்தவங்க எல்லாத்துக்கும் சாரி சொல்லணும் இல்ல என்று சொல்லி
கேள்வி கேட்டிருந்தாங்க. அதிமுக ஆட்சியில மொத்தம் 25 லாக்அப் டெத்துகள் நடந்திருக்கு. அதை பத்தி இவருக்கு எந்த ஒரு அக்கறையும் இல்ல. அதை பத்தி இவர் கேள்வி கேட்கவே மாட்டாரு. ஏன்னா அதிமுகனா எவ்வளவு தப்பு வேணாலும் பண்ணலாம். ரெண்டாவது அவங்க ஆட்சியில இல்ல, அதனால அவங்கள கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு அப்படி கூட எடுத்துக்கலாமே. ஆளுங்கட்சியா யார் இருக்காங்களோ அவங்களதான் கேள்வி கேட்பாங்க. ஆனாலும் இவரு ஆட்சிக்கு வந்ததுல இருந்து, அதாவது அரசியலுக்கு வந்ததுல இருந்து அதிமுக இவர் கண்டிச்சு எப்பயுமே கேள்வி கேட்டதே இல்லை. இது ஒரு பக்கம் இருந்தாலும் வேற எந்த கட்சியுமே இப்ப எங்களுக்கு கொள்கை எதிரி பிஜேபி தான் அப்படின்னு சொல்றாரு. பிஜேபிய கண்டிச்சு ஏதாவது கேள்வி கேட்டாரா என்று பார்த்தோம்னா கொள்கை எதிரியை இதுவரைக்கும் அவர் கண்டிச்சதே இல்லை. நம்ம மணிப்பூருக்கு போக வேணாம். மணிப்பூர்ல இதுவரைக்கும் கலவரம் நடந்துட்டு இருக்கு. அவர் மற்ற மாநிலங்கள்ல என்ன நடக்குதுன்னா அவருக்கு கண்டிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. மணிப்பூருக்கு போக வேணாம். குஜராத்ல அங்க இப்ப இந்த பாலம் விழுந்து 19 பேர் இறந்துட்டாங்க. அங்க நடக்கிற ஊழலை பத்தி நம்ம பேச வேணாம், சரியா? பிஜேபி அரச கொள்கை எதிரியை கண்டிச்சு அங்கெல்லாம் அவரு பேச வேணாம். இங்க தமிழ்நாட்டுல நடக்கிறத பத்தியே பேசிக்கலாமே. இப்ப தமிழ்நாட்டுல ஒரு ஒன்றிய அரசாங்கத்தால தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதிப்பு வருதுன்னா அதையும் தானே கேள்வி கேட்கணும். நீங்க ஒரு நியாயமான தலைவரா இருந்தாக்க, நீங்க உண்மையிலேயே மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வந்திருந்தீங்கன்னாக்க அதையும் தானே நீங்க கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன்னா இப்ப என்ன நடந்ததுன்னு சொல்றேங்க. இப்போ புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் உங்களுக்கு 2500 கோடி ரூபாய் கொடுப்பேன் என்று சொல்லி ஒன்றிய அரசாங்கம் நம்ம கொடுக்க வேண்டிய கல்வி நிதியை கொடுக்காம வச்சிட்டு இருக்காங்க. இதை கண்டிச்சு என்னைக்காவது ஒரு போராட்டமாவது இது வரைக்கும் இருந்திருக்காங்களா? நியாயமா அதை கண்டிச்சு முக்கியம், கல்வி முக்கியம் இல்லையா மாணவர்களுக்கு? அதை கண்டிச்சு போராட்டம் இருந்தாங்களா? நம்ம தமிழக முதல்வர் தான் நீ இந்த புதிய கல்விக் கொள்கைக்கு கையெழுத்து போட்டாதான் நீ இந்த பணத்தை கொடுப்பன்னா, நீ 10,000 கோடி கொடுத்தாலும் நான் கையெழுத்து போட முடியாது என்று சொல்லி போராட்டத்தை நடத்திட்டு, சட்ட போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறவரு நம்ம முதல்வர். நீங்க உண்மையிலேயே எங்களுக்கு கொள்கை எதிரி பிஜேபின்னு சொல்லியிருந்தா பிஜேபியை கண்டிச்சு வரைக்கும் போராட்டம் நடந்திருக்கணும் இல்லையா? அதே போலதான் இந்த கீழடியில ஆராய்ச்சி தமிழர்களுடைய வரலாற்றை மறைச்சு இது வரைக்கும் ஒன்றிய அரசாங்கம் அங்கீகரிச்சு அந்த அறிக்கையை இந்தியா உலகுக்கே முன்னோடியாக தமிழர்கள் இருக்கிறாங்க என்ற அந்த ஆய்வறிக்கையை அறிவிக்காம இருக்காங்க, அங்கீகரிக்காம இருக்காங்க. அது குறித்து தமிழக வெற்றி கழக தலைவர் ஒரு போராட்டமோ ஒரு கண்டனமோ தெரிவிச்சிருக்காங்களா இது வரைக்கும்? இப்போ எடப்பாடி பழனிசாமி 2 நாட்களுக்கு முன்னாடி அவர் பேசினது எல்லாத்துக்குமே தெரியும். அறநிலையத்துறையோட நிதியை எடுத்து கல்லூரிகள் கட்டறதுக்கு கண்டனம் தெரிவிச்சு பேசியிருந்தார். அத எல்லா தலைவர்களும் கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. பத்திரிகையாளர்கள் கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் திமுக கூட்டணியில இருக்கிறவங்க, திமுக கட்சிக்காரங்க, ஏன் நம்ம கூட கண்டனம் தெரிவிச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அத குறித்து எடப்பாடி பழனிசாமி குறித்து கண்டனம் தெரிவிச்சு இது வரைக்கும் பேசியிருக்காரா? அவர் பேசினதுனால மக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்களா? எப்படி கல்லூரி கட்டலாம் என்று சொல்லி கேள்வி கேட்டாரு. அதனால மக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்களா? ஒரு தலைவர், ஒரு அரசியல் கட்சி தலைவர் எல்லாத்துக்கும் பொதுவானதா நியாயமானவரா தானே இருக்கணும். நீங்க கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு உங்க கொள்கை எதிரி எவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணாலும், தமிழர்களுடைய வாழ்க்கையை பறிச்சாலும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்க. அதுக்கெல்லாம் வேடிக்கை பார்ப்பீங்க. இப்போ நியாயமா ஒரு முதல்வர் நடக்கக்கூடாது நடந்துருச்சு, மன்னிப்பு கேட்டுட்டாரு. மன்னிப்பு கேட்டு அந்த குடும்பத்துக்கு என்ன செய்யணும், அந்த அஜித் இருந்து செய்ய வேண்டிய அத்தனை உதவிகளையும், வேலை வேணுமா வேலை கொடுத்தாச்சு, இடம் வேணுமா அதாவது குடியிருக்க நிலம் வேணுமா பட்டா கொடுத்தாச்சு, நிதியும் உங்களுக்கு குடும்ப வாழ்வாதாரத்துக்கு தேவையான நிதி இந்தாங்க 5 லட்சம் ரூபாய் திமுக சார்பா கொடுத்தாச்சு. அடுத்தது என்ன? பாதிக்கப்பட்ட ஒரு இளைஞன், 29 வயசு இளைஞன் அஜித்குமார், அதாவது லாக்அப் டெத்து நடக்கக்கூடாது, எத்தனை விதிமுறைகள் இருக்கணுமோ அத்தனை விதிமுறைகளையும் மீறி நடந்துருச்சு. என்ன பண்ணணும்? சரி, உடனே 5 போலீஸ்காரங்களை சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. இவரு எஸ்பி அவரை இடமாறுதல் பண்ணியாச்சு. உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம சிபிஐக்கு வழக்க கொடுத்துட்டாரு. ஏன் சிபிஐ கொடுத்தாரு? நடந்தது அதிகார வர்க்கத்துல இருக்கிறவங்க பண்ணிருக்காங்க. அப்போ நம்ம சிபிஐக்கு ஒப்படைச்சாதான் இந்த வழக்கு முறையான இதுல நடக்கும் அப்படின்றதுக்காக சிபிஐக்கு கொடுத்திருக்காங்க. உடனே அதுக்கும் ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன கேள்வி கேட்கிறாருன்னு பாருங்களேன். இன்னைக்கு நீங்க உத்தரவிட்டதுக்கு பேர் என்னங்க சார்? அதே தானே அன்னைக்கு நீங்க சொன்னதும்
இன்னைக்கு நடக்கிறதும் அதே தானே, அதே சிபிஐ தானே, அதே சிபிஐ ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கைப்பாவையா தான் இருக்கு. ஏன் நீங்க அங்க போய் ஒளிஞ்சுக்கிறீங்க? ஏன்னா தமிழக வெற்றி கழகம் டிவிகே சார்பா நீதிமன்றத்தோட நேரடி கண்காணிப்புல ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அமைக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்டிருக்கோம். அதனால அந்த பயத்துல நீங்க ஒன்றியத்தோட ஆட்சிக்கு பின்னாடி நீங்க போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கு காரணம், இன்னும் உங்களோட ஆட்சியில் இன்னும் எத்தனை அட்ராசிட்டிஸ், அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல இருந்து இன்னைக்கு அஜித் குமார் அவர்கள் கேஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு உங்க கவர்மெண்ட் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு கேள்வி கேட்கணும்னா அப்புறம் நீங்க எதுக்குங்க சார்? என்ன பேசினாருன்னு பாத்தீங்கல்ல, கேட்டீங்கல்ல. என்ன பேசுறாருன்னா, சிபிஐக்கு ஒப்படைச்சதுக்காக வேண்டி நீங்க ஒன்றிய அரசு பாதுகாப்புல போய் ஏன் ஒளிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. யாருக்கு பயந்து? இவங்களுக்கு தாவேக்காவுக்கு பயந்து. இவங்க வந்து நீதிமன்ற நேரடி கண்காணிப்புல வழக்கு நடத்தணும்னு பெட்டிஷன் போட்டாங்களாம். அதனால இவங்களுக்கு பயந்து போய் சிபிஐ ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட பாதுகாப்பு கேட்டு ஒளிஞ்சுக்கிட்டாங்க. சிரிப்பா இல்லையா? ஒரு அரசியல் கட்சி தலைவரா இருந்துகிட்டு அடிப்படை அறிவு, இவர் எப்பயுமே கொஞ்சம் கூட யோசிச்சு புத்திசாலித்தனமா பேச மாட்டாரு. இவர் அறியாமைய கண்டிச்சு நம்ம பல வீடியோக்கள் பண்ணிருக்கோம். இந்தியாவிலேயே மிகவும் வலுவாக எதிர்க்கிற ஒரு அரசாங்கம் யார், ஒரு முதல்வர் யாருன்னாக்க நம்ம முதல்வர் தான், எங்களுடைய முதல்வர் தான். இந்தியாவிலேயே ஒரு பிரதமர் எந்த மாநிலத்துக்கு வர பயந்துக்கிறாரு, எந்த முதல்வரை பார்த்து பயப்படுறாரு அப்படின்னா தமிழ்நாட்டை பார்த்து தான் பயப்படுறாங்க. இங்க வரத்துக்கே தமிழ்நாடுன்னு பேரை கேட்டாக்கா அலறி அடிக்கிறாங்க. அந்த பயத்தின் காரணமாகத்தான், அச்சத்தின் காரணமாகத்தான் நம்மளோட இணக்கமா போக முடியாம அவங்க வந்து இந்த மாதிரி கல்வி நிதியை 10,000 கோடி கொடுத்தாலும் கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்ற முதல்வர் இங்க பார்த்திருக்க முடியுமா? அப்படி நேருக்கு நேரா மோடியா இந்த ஸ்டாலினா என்று சவால் விட்ட முதல்வரை பார்த்து ஓடி ஒளியறீங்கன்னு சொல்றாரு. இப்படி கொள்கை ரீதியாக இந்தியாவிலேயே ஒரு நேரடி மோதல் போக்கு கடைபிடிக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் தான். சனாதனத்தை ஒழிச்சே தீர்வுன்னு சொன்னது எங்களுடைய துணை முதலமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர் தான். சனாதனத்தை கொசு, டெங்கு கொசு போன்று ஒழிச்சே தீர்வுன்னு சொன்னார். அப்படிப்பட்ட தலைவர்களை பார்த்து ஓடி ஒழியறீங்கன்னு சொல்றது நகைப்பா இல்லையா? எப்படி என்ன ஒரு அறியாமையால பேசுறாரு இவரு? அது அறியாமைன்னு தானே சொல்ல முடியும். இவரு வந்துட்டு ஒரு அரசியல் கட்சி தலைவர்னு அறிவிச்சிட்டாரு. ரசிகர்களோட இத்தனை ரசிகர்களும் நமக்கு வந்து ஓட்டு போட்டுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில கட்சி அறிவிச்சிட்டாரு. ஆனா பேச தெரியுதான்னு பார்த்தாக்க இந்த ஆர்ப்பாட்டம் மொத்தமே 26 நிமிஷம் தான் நடந்திருக்கு. இந்த ஆர்ப்பாட்டத்துல நீங்க போய் பாருங்களேன், அந்த ஆர்ப்பாட்டம் எவ்வளவு நேரம் நடந்திருக்குன்னு. மொத்தமே எல்லாரும் பேசுனதும் சேர்த்து 26 நிமிஷம் தான். அதுல விஜய் பேசுனது வெறும் 3 நிமிஷம். ஒரு ஆர்ப்பாட்டம்னா என்ன? மக்கள் இந்த லாக்அப் டெத்தால என்னென்ன ஆபத்துகள் இருக்கு, எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அந்த புள்ளி விவரங்களை எடுத்து வைக்க ஆளும் அரசாங்கம் அச்சுறுத்தும் நிலைமைக்கு புள்ளி விவரங்களை எடுத்து வைக்கணும். பாதிக்கப்பட்ட மக்களை பேச வைக்கணும், அவங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தணும். அதுதானே ஆர்ப்பாட்டம். வெறும் 3 நிமிஷம் இந்த தலைவர் பேசிட்டு போறாரு. 3 நிமிஷமும் நகைச்சுவை அறியாமையை வெளிப்படுத்திட்டு போறாரு. சாரி மாடல் ஆட்சி. அது எவ்வளவு பெரிய, இந்தியாவிலேயே எந்த தலைவராவது இது வரைக்கும் சாரி சொல்லி கேட்டிருக்கிறோமா? மத்த ஒரு மக்கள்கிட்ட, சாமானிய மக்கள்கிட்ட போய் ஒரு முதல்வர் போய் சாரி கேட்கிறாருன்னா ஜெயலலிதா கேட்டிருக்காங்களா? எம்ஜிஆர் கேட்டிருக்கிறாரா? இல்ல இதுக்கு முன்னாடி ஆண்ட முதல்வர்கள் யாராவது சாரி கேட்டிருக்கிறாங்களா? இல்ல பிஜேபியோட தலைவர்கள் எத்தனையோ, இப்ப நான் லாக்அப் டெத்து நான் இப்ப வாசிச்சேன். எந்தெந்த மாநிலங்கள்ல, குஜராத், பீகார், உத்தரப்பிரதேசம் எல்லா மாநிலத்திலயும் லாக்அப் டெத் நடக்குது. எந்த முதல்வர்களாவது இது வரைக்கும் மன்னிப்பு கேட்ட தலைவர்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? ஏன் மணிப்பூர்ல ஆயிரக்கணக்கான பேர் செத்து போயிருக்காங்க. 2 வருஷமா கலவரம் நடக்குது. அது குறித்து பிரதமர் இது வரைக்கும் ஒரு வார்த்தை பேசியிருப்பாரா? மன்னிப்பு கேட்கலன்னா பரவாயில்ல, கண்டனம் தெரிவிச்சு அங்க இருக்கிற நடக்கிற கலவரத்தை கட்டுப்படுத்தணும்னு ஒரு வார்த்தை பேசியிருப்பாரா? இல்ல. ஆனா தப்புக்கு பொறுப்பேத்துக்கிட்டு சாரின்னு சொல்ற ஒரு முதல்வரை பார்த்து கேள்வி கேட்கிறாரு. அது வரவேற்கணும் தானே. உண்மையிலேயே நீங்க நல்லவங்க, மக்களுக்காக அரசியல் நடத்துறீங்கன்னா அதை வரவேற்கத்தானே செய்யணும். அதை கிண்டல் அடிக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு அரசியல் கட்சி தலைவர். ஆனா கொள்கை எதிரியை பார்த்து ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டாரு. எடப்பாடியை பார்த்து ஒரு கேள்வி கேட்க மாட்டாரு. மக்களுக்காக எந்த ஒரு இயக்கம்
போய் அவங்களுடைய தேவைகள்லாம் வரிஞ்சு கட்டிக்கிட்டு வேலை செஞ்சு கல்வி நிதியாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு எல்லாரும் நான் முதல்வன் திட்டம் மூலமாக 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிச்சு IAS IPS இந்த மாதிரி வர்றாங்க அப்படின்னாக்க அத இந்த தலைவரால பாராட்ட முடியல, வரவேற்க முடியல. யாரும் செய்யாத அந்த வேலையை இந்த முதல்வர் மன்னிப்பு என்ற ஒரு வார்த்தையை கேட்டிருக்காரு, அதை அங்கீகரிக்க முடியல. அதெல்லாம் செய்யாம தன்னுடைய அறியாமைய இங்க நின்னுட்டு பேசிட்டு இருக்காரு. பிஜேபி பின்னாடி போய் ஒளியறாங்க அப்படின்னு. பிஜேபி காப்பாத்திருமா திமுகவை அழிக்கிறதுக்கு கங்கணம் கட்டிட்டு இருக்கு. பல கட்சிகளை கூட்டணி சேர்த்துக்கிட்டு எப்ப எங்க என்ன ஆகும்ட்டு அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனை வந்தது, அந்த பிரச்சனையை வச்சு குளிர் காயலாமான்னு பார்த்தாங்க. அதையும் உடனே தீர்ப்பு வாங்கி குற்றவாளிக்கு ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்க. எதை வச்சு குளிர் காயலான்னு பிஜேபி காத்துட்டு இருக்குது. இப்ப திமுகவை பழி எடுக்கணும், ஆட்சி கட்டில இருந்து அகற்றணும்னு இதெல்லாம் மக்களுக்கே தெரியும். அப்படி இருந்துட்டு போய் ஓடி ஒளியறாங்கன்னு சொல்றாரு. இவரெல்லாம் என்ன அரசியல்வாதி? அரசியல்வாதியாவே இவரை இன்னும் நடிகராவே தான் யாரோ எழுதி கொடுக்கறத, அதுவும் ஒரு 2-3 நிமிஷம் தான் உங்களால பேச முடியுதுன்னா பேசாம அழகா நடிச்சுக்கிட்டே எல்லாரும் ரசிச்சிட்டு இருந்தாங்க. அப்படியே இருந்திருக்கலாம். உங்களுடைய கருத்தையும் சொல்லுங்க. திமுக போய் பிஜேபி பின்னாடி ஒளிஞ்சதா, அல்லது இந்த வழக்கு நேர்மையான முறையில நடந்து மக்களுக்கு உரிய அந்த பாதிக்கப்பட்ட அஜித்குமாரின் குடும்பத்துக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக சிபிஐட்டு ஒப்படைச்சதா என்று உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லி ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.